சொல்லுடா, இப்ப சொல்லு. நீ செஞ்ச தப்பெல்லாம் உன்னை விடாம சொல்லு. நான் அந்த தப்பு செய்யல. வேண்டாமா விட்டுருமா. வேண்டாம் வேண்டாம். நான் எதுவும் பண்ணல, என்ன இறக்கி விடுக்கல. சொல்லு, உண்மைய சொல்ல போறியா இல்லையா? நான் எந்த தப்பும் பண்ணல, இறக்கி விடு எனக்கு. ஆமா ஆமா. விட்டுருமா விட்டுரு. நான் தான் பண்ணேன். என்ன நடக்குதுங்க? சொல்லு. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். சொல்லு. பைரவி தற்கொலை பண்ணிக்கல. நான் தான் அவளை சீரழிச்சு கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டது நான் தான். அவளை மட்டும் இல்ல, அவள மாதிரி என்கிட்ட உதவி கேட்டு வர நிறைய பொண்ணுங்கள சீரழிச்சிருக்கேன். வெளில சொன்னா உசுறு போயிருன்ற பயத்துல யாருமே இது வரைக்கும் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது இல்ல. நான் செஞ்ச தப்பல ஒத்துக்கிறேன். அம்மா, அம்மா, என்னை விட்டு எங்கம்மா போன? ஏமா இத்தனை நாளா என்ன பார்க்க வரவே இல்ல? உன் துணை இல்லாம என்னால வாழவே முடியலம்மா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போலமா. நான் உன் கூடவே தான் இருக்கேன். இனி எப்பவும் என் கூடவே இருப்பியாமா? இருக்கேம்மா. வித்யா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. பொய் சொல்லக்கூடாது வித்யா. அம்மாவுக்கு எல்லாம் தெரியும். நீ ரொம்ப கஷ்டப்படுறியா வித்யா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ செஞ்ச புண்ணியத்துல என்னை சுத்தி நிறைய நல்லவங்க இருக்காங்க. அதனால எந்த கஷ்டம் வந்தாலும் எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. நீ இல்லாதது மட்டும்தாம்மா எனக்கு குறையா இருக்கு. நீ என் கூடவே இருமா. இருக்கேம்மா. வித்யா, அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு எடுத்துட்டு வரியா? ரொம்ப பசிக்குதாமா? சரி, இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, அதான் பசிக்குது. உன் வீட்டுக்கு வந்து உன் கையால சாப்பிடலாமேன்னு தான் வந்தேன். சரிம்மா, ஒரே ஒரு நிமிஷம், இதோ போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ, அம்மா சாப்பாடு கேட்டு வந்திருக்காங்க. இந்த நேரம் பார்த்து சாப்பாடு எதுவுமே இல்லையே. இப்ப என்ன பண்ணலாம்? அம்மா, 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 எங்கம்மா போன? வாமா, வந்து சாப்பிடு. மா.
சஞ்சய் ஏய் வித்யா வா வா. நீ கேட்ட மாதிரி அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டேன். சீக்கிரம் போய் பேக் பண்ணு. நம்ம உடனே அரசனூருக்கு கிளம்பணும். உன் அம்மா ஆசையை நிறைவேற்றுறோம். அத்தை கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறோம். வீரா. வீராவா? அப்படின்னா ஆ, ஆமா, அத்தை முடிவே மாத்த வச்சு அவங்கள எதிர்த்து பேசி பெர்மிஷன் வாங்கிருக்கல. நீ பெரிய வீரன் தானே. நீ இவ்ளோ தைரியமான ஆளா? இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இனி போக போக வேற விதமான சஜையை பார்க்க. வித்யா, அத்தை உன்னை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. வித்யா வணக்கம் ஐயா. வணக்கம். வர சொன்னீங்களாமா? வாங்கண்ணே. அம்மா பேர்ல இந்த இடத்துல 100 பேருக்கு அன்னதானம் போடணும். எவ்வளவு செலவாகும், என்னென்ன வாங்கணும்னு சொல்லுங்க. சிறப்பா செய்யணும்னா 25,000 இருந்து 30,000 ஆகுமா? அவ்வளவு பணம் இல்லைன்னா இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோ செலவாகுமாண்ணே? 50,000 வாங்கிக்கங்க. நல்லபடியா செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் இருங்கண்ணே. சஞ்சய் விடு வித்யா. பாஸ்வேர்ட் சொல்றேன், இதுல பணம் எடுத்துக்கங்க. இந்தாங்க. வேணான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வற்புறுத்தி கொடுக்க கூடாது தம்பி. உங்க அம்மா பேர்ல அன்னதானம் போடணுமா? அதுக்கு செலவு பண்ண பணம் இல்லையா? இல்ல, பணம்லாம் இருக்கு. பணத்துக்குலாம் ப்ராப்ளம் ஒண்ணும் இல்ல. இந்த பொண்ணு தானப்பா அந்த அம்மாவோட மக. இவ தானப்பா செலவு செய்யணும். நான் உங்க மருமகன் தான். உன் பொண்டாட்டியோட உண்மையான பேர் என்ன? அவ எந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்கிற உண்மையை நீ இன்னும் சொல்லல. உன் அம்மா இவளை இன்னும் முழுசா ஏத்துக்கல. கழுத்துல தாலி இருந்தும் இவ இன்னும் தான் வாழ்க்கைய வாழவே ஆரம்பிக்கல. அப்படி இருக்கும்போது நீ எப்படிப்பா அவங்க மருமகனா உரிமை எடுத்துக்க முடியும்? வாழும்போதே வைராகியமா வாழ்ந்தவ பார்வதி. அவளுக்கும் மனசுல வருத்தம் இருக்கும்ல. தான் பொண்ணு அந்த குடும்பத்துல மருமகளா சந்தோஷமா வாழ்ற வரைக்கும் அங்கிருந்து வர எந்த உதவியும் அவ ஏத்துக்க மாட்டா. பணம் இல்லையே, எப்படி இதை செய்யறதுன்னு யோசிக்கிறியா? இந்த ஊரே உன் அம்மாவோட உறவுதான். அவ பேரை சொன்னா அத்தனை பேரும் அள்ளி கொடுப்பாங்க. தெய்வத்துக்கு நேர்த்தி கடன் செய்யற மாதிரி உன் அம்மா பேரை சொல்லி மடிப்பிச்ச வாங்கு. அந்த பணத்துல அன்னதானம் போடு. அவ மனசு குளிர்ந்து போகும். தெய்வமா இருந்து அவ உன்னை காப்பாத்துவா. நான் வரேம்மா. வாங்க மேடம். அந்த வித்யாவும் சஞ்சயும் வந்தாச்சா? வந்துட்டாங்க மேடம். வந்த உடனே நேரா அவங்க அம்மா நினைவிடத்துக்கு தான் போனாங்க. அந்த நினைவிடத்தை சுத்தம் பண்ணி இங்க ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அன்னதானம் போட போறாங்களா மேடம். அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. வேற அவங்க கை காசை போடாம ஊரெல்லாம் அந்த பொண்ணு எல்லார்ட்டையும் மடிப்பிச்சை கேட்க போறான். அந்த பணத்துல தான் அன்னதானம் பண்ணுவாங்களாம். மடிப்பிச்சையா? கேட்கவே ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன அது? மேடம், நம்ம மரியாதை கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு காரியத்தை செய்யறதுக்காக ஊரெல்லாம் மடியேந்து பிச்சை எடுக்கணும். அப்படி பிச்சை எடுத்து அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அவங்க நினைக்கிற காரியத்தை செய்யணும். அப்படி செஞ்சா நாம யாருக்காக செய்யறோமோ அவங்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு முழுசா கிடைக்குங்கிற நம்பிக்கை. யார் இந்த ஐடியாவை கொடுத்தது? ஒரு குறி சொல்றாமான்னு சொன்னாங்க. நல்ல ஐடியா. இந்த மாதிரி ஆளுங்க கிணத்துல குதிக்க சொன்னாலும் குதிச்சிருவீங்க போலயே. ஆனா அவ இப்படிலாம் கஷ்டப்பட்டு அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணா அது நடந்துருமா என்ன? நான் நடக்க விட்டுருவேனா? பாவம் வித்யா, நீ உன் அம்மாக்காக பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு
ஆனா என்ன பண்றது, பிச்சை எடுத்தாலும் உன்னால உன் அம்மா ஆசையை நிறைவேற்ற முடியாதே. அன்னதானம் நடக்கிறதுக்கு முன்னாடி உன் அம்மா நினைவிடம் இருந்த இடம் தெரியாம பண்றேன். கூப்பிடு. அக்கா, அக்கா. வாமா வித்யா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. என் அம்மாவுக்காக மடிப்பிச்சை ஏந்தி அன்னதானம் போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உங்களால முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யுங்கக்கா. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில உதவி பண்ண பொண்ணு நீ எங்க கிட்ட பிச்சை கேட்கணுமா? நீ கேட்டா நாங்க கொடுக்க போறோம். இல்லக்கா, உதவியா எதுவும் வேண்டாம். பிச்சையா கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. ரொம்ப நன்றிக்கா. அன்னதானத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோமா. இது போதுமா இல்ல இதை விட வேற ஏதாவது டாக்குமெண்ட் வேணுமா? என்ன நீங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்க. கை நீட்டி காசு வாங்குனீங்கல்ல, இப்ப சைலண்டா நிக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்க. இந்த ஊருக்கு காலேஜ் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. நல்ல காரியம் நினைச்சுதான் நாங்கெல்லாம் எங்க இடத்த விட்டு கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுமா. இந்த இடத்துல உன் அம்மாவோட சமாதிக்கு எந்த ஆபத்தும் வராம மத்த இடத்துல மட்டும் காலேஜ் கட்டிக்கிறதா சொன்னாங்கம்மா. அதாம்மா நாங்க கையெழுத்து போட்டோம். அப்புறம் என்ன, அதான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. நியாயமா நீ இந்த பக்கம் தான் நிக்கணும் சஞ்சய். ஏன்னா இது நம்ம ப்ராஜெக்ட். ஆக்சுவலா நீ ஊர்ல இருந்திருந்தா ஆண்டி உன்னையும் என் கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. நீதான் போய் சொல்லிட்டு வித்யாவோட இங்க வந்திருக்கியே. அதுக்குதான் ஆண்டி கிட்ட இருந்து ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்தேன். என்ன பாக்குறேன்? இந்த ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் நான் என்ன வேணாலும் முடிவு எடுக்கலான்னு அவங்களே பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. நான் எடுக்கிற முடிவுதான் ஆண்டியோட முடிவு. இங்க உன் முன்னாடி நிக்கிறது, உன்கிட்ட பேசுறதெல்லாம் பிரீத்தி கிடையாது, உன் அம்மா வேதவல்லி. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நாளைக்கு இந்த இடம் கிளீனா இருக்கணும், இல்லன்னா நடக்கிற பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். வரட்டா? அப்புறம் சஞ்சய், பாவம் வித்யா இதெல்லாம் நினைச்சு ராத்திரி முழுக்க அழுதுட்டு இருப்பா. அவ கண்ணீரை துடைக்க உன்கிட்ட கர்ச்சீஃப் இருக்கா? என்கிட்ட இருக்கு, இந்தா இத வச்சுக்கோ, யூஸ் ஆகும். ஓகே? வித்யா, நீ ஃபீல் பண்ணாத, நான் அம்மா கிட்ட பேசுறேன். சாமி கும்பிட தானே போன, அத முடிச்சிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வர வழிய பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. இது அவளுக்கும் எனக்கும் நடக்கிற நேரடி யுத்தம். இதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். சரிங்கம்மா. அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வித்யா. உன்னை அவங்க எதிரியா பார்க்கறது கூட பிரச்சனை இல்லை. ஆனா உங்க அம்மா நினைவிடத்தை எப்படி இடிக்க சொல்லலாம்? 1000 தான் இருந்தாலும் அவங்க என் அம்மாவுக்கு உதவி பண்ணாங்க. அவங்க மேல என் அம்மாவுக்கு அப்படி என்ன கோவம் தெரியலையே.
இத பாரு வித்யா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த விஷயத்துல நான் உன் பக்கம் நிற்பேன். அம்மா என்ன வெறுத்து ஒதுக்குனாலும் பரவாயில்ல, நீ தான் வித்யாங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. நான் அவங்க செய்யற தப்ப தடுத்து நிறுத்துவேன். என்ன ஆனாலும் சரி, ஒரு கை பார்த்துடலாம். வித்யா, 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 வித்யா. அண்ணே, அண்ணே, என்னாச்சுண்ணே? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? இங்க உன் அம்மா. அம்மா? உன் அம்மா என்னாச்சு வித்யா? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பதட்டமா ஓடி வந்திருக்காரு. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. உன் அம்மா, உன் அம்மா பார்வதி. பார்வதி சமாதி. என்னன்னு? அண்ணே, தண்ணி குடி. முதல்ல தண்ணி குடிங்க. என்னாச்சுன்னு? அம்மா சமாதிக்கு என்னாச்சு? போச்சுமா, எல்லாம் போச்சுமா. நீ எதுக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டியோ அது எல்லாமே போச்சுமா. என்னன்னு சொல்றீங்க? நேத்து உன் அம்மாக்காக நீ மடிப்பிச்ச ஏந்தி அன்னதானம் போட பார்த்த, அதை கெடுத்தாங்க. உன் அம்மா நினைவிடத்தையே இடிக்க பார்த்தாங்க. அதான் அவங்கள தடுத்து அனுப்பிட்டோமே. நேத்து அமைதியா போயிட்டு ராத்திரியோட ராத்திரியா நினைவிடத்தை சுத்தி வேலி போட்டாங்க தம்பி. என்ன சொல்றீங்க? நீங்க சீக்கிரம் வாங்க தம்பி. என்னது வேலி போட்டாங்களா? அந்த பொண்ணுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? யார் ஊர்ல வந்து யார் அதிகாரம் பண்றது? இது நம்ம சும்மா விடக்கூடா தம்பி. வேலி போட்டது மட்டும் இல்ல, அந்த நினைவிடத்தையே அலங்கோலம் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது. தெரியும்ல, இவளை கைது செய்யலன்னா நான் தீ குளிப்பேன். யாருக்கிட்ட வராதீங்க. அதெல்லாம் நடிப்பு சார். இதுக்கெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நடிப்பா உனக்கு? நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. சார் இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நான் வரமாட்டேன். இத பாருங்க, கீழே போடுங்கறல. நீங்க அரெஸ்ட் பண்ணலன்னா நான் கொளுத்திக்குவேன். இதுக்கு மேல யோசிச்சா அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் சார். சொன்னதை செய்யுங்க. கான்ஸ்டபிள்ஸ், இவங்கள வண்டியில ஏத்துங்க. வண்டியில ஏத்துறதா? அதுக்கு பேரு அரெஸ்டா? கையில விலங்கு போட்டு தரன்னு இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்துங்க. வழக்கமா யாராவது தப்பு பண்ணா அப்படித்தானே செய்வீங்க. இவளுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகையா? ஆமா, அவங்களுக்கு மட்டும் என்ன சிறப்பு சலுகையா? வசதியானவங்களுக்கு ஒரு சட்டம், ஏழைங்களுக்கு ஒரு சட்டமா? என்ன சார் இதெல்லாம்? என்ன சார், அவ சொன்ன மாதிரி அரெஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நானே இதை பெரிய இஷ்யூவா மாத்துவேன். கான்ஸ்டபிள், இவன் கையில ஹேண்ட்கஃப் போட்டு வண்டியில ஏத்துங்க. இன்ஸ்பெக்டர், எனக்கு வேற வழி இல்ல மேடம். இந்த பிரச்சனை மீடியா நியூஸா மாறி அது கமிஷனர் வரைக்கும் போனா என் வேலை போயிடும். என்னையா பாத்துட்டு நிக்கிறீங்க? ஹேண்ட்கஃப் போடுங்க. ஓகே சார். அம்மா பேர்ல அன்னதானம் போடணும்னு ஆசையா ஊருக்கு வந்தோம். இப்போ அன்னதானமும் தடப்பட்டு போச்சு. அம்மாவோட நினைவிடத்தையும் யாரும் இடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? அம்மாவுக்கு என் மேல இன்னும் கோபம் குறையலையா? அப்படிலாம் இருக்காது வித்யா. வித்யா, உன் அம்மா உனக்கு எப்பவும் கெட்டது எதுவும் செய்ய மாட்டாங்க. நம்ம இங்க வந்தது, இந்த பிரச்சனையானது, இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் சஞ்சய்? அந்த பிரீத்தியை நம்ம அரெஸ்ட் பண்ண வச்சுட்டோம். அத்தை பேர்ல இங்க வச்ச போர்ட கழட்டி எரிச்சு போட்டுட்டோம். இப்போதைக்கு நாம பிரீத்தி ஜெயிச்சிருந்தாலும் இதுக்கு பின்னாடி அத்தை இருக்கிறதா அவ சொல்றாளே. அத்தைக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும்? ஏற்கனவே என் மேல கோபத்துல இருக்காங்க. இப்போ இந்த கோபமும் சேர்ந்து என்ன செய்வாங்க? உன் தலையை எடுத்துருவாங்களா? சொல்லு வித்யா, உன் தலையை எடுத்துருவாங்களா? அப்படி அவங்க என்ன செய்யறதா இருந்தாலும் முதல்ல என்ன தாண்டி தான் உன்னை தொடணும். இப்ப வரைக்கும் அம்மா இதுக்கு பின்னாடி இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை அவங்க இதை செஞ்சிருந்தா என் அம்மானு கூட நான் பார்க்க மாட்டேன். அவங்க செஞ்சது தப்புன்னு எதிர்த்து நிப்பேன்.
பணம் கம்மியா இருக்கு செல்வி. நமக்கு இருந்த அவசரத்துல பாதி பணத்தை நாமளே செலவு பண்ணிட்டோங்க. இப்போ மீதி பணத்துக்கு என்ன பண்றது? அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க கொடுத்த பணத்துல பாதி செலவாயிடுச்சு வித்யா. மீதி பணத்துக்கு தான் இந்த நகைய. அதுக்காக குழந்தை கழுத்துல இருக்கிற நகை எடுக்கிறீங்களா? வித்யா, நகைதானம்மா, சம்பாதிச்சுக்கலாம். நீ நல்லா இருந்தா எங்களுக்கு செய்ய மாட்டியா என்ன? அதுக்கு இல்லனா. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் வேற செயின் கடையில வாங்கி போட்டுக்கிறேன், நீங்க இதை வச்சுக்கோங்க. பணம் பணம்னு பணத்தை மட்டும் சம்பாதிச்சா போதும்னு ஓடுற இந்த காலத்துல மனுஷங்களை சம்பாதிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு புரியுது. நாங்க பெரிய கோடீஸ்வரங்க தான். ஆனா ஒரு நாள் எதுவுமே இல்லாம நடு ரோட்ல நின்னா எங்களுக்கு கை கொடுக்க எத்தனை பேர் வருவாங்கன்னு எங்களால சொல்ல முடியாது. ஆனா வித்யாவுக்கு அப்படி இல்லை. சில பேர் அவளை அனாதைன்னு சொல்லுவாங்க. அவ அனாதை இல்ல, அவளுக்காக ஒரு ஊரே இருக்கு. உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் வித்யா. உன் இடம் உனக்கு திரும்ப கிடைச்சா போதும். ஆமாமா, அதுதான் உண்மை. பாருங்க, யார் இவங்கெல்லாம்? ரொம்ப சாதாரண மனுஷங்க. தினம் தினம் உழைச்சாதான் அவங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும். அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி நீங்க அப்படி என்ன சாதிக்க போறீங்க? இவங்களை ஜெயிச்சு நீங்க என்னமா பண்ண போறீங்க? என்னடா நீயும் அந்த வித்யா பக்கம் சாஞ்சிட்டியா? அவ உன்னையும் தூண்டி விட்டுருக்காளா? ஆமாமா, நீங்க அப்படியே வச்சுக்கங்க. ஏன்னா இந்த விஷயத்துல நான் வித்யா பக்கம் தான் நிப்பேன். கண்டிப்பா உங்க பின்னாடி நின்னு நீங்க செய்யற தப்புக்கெல்லாம் நான் துணை போக மாட்டேன். நீ அந்த அளவுக்கு வந்துட்டியாடா? நீ என்னை எதிர்த்து நிக்கிறத பாக்க எனக்கே புதுசாதான் இருக்கு. சொல்லு, அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்னு நீ என்னையே எதிர்த்து நிக்கிற? உங்க பேரை நீங்க வெளியில சொல்லாமலேயே நீங்க உங்க கிட்ட இருந்து நிலத்தை எழுதி வாங்கினது முதல் தப்பு. வித்யாவை பழி வாங்கறதுக்காக இப்ப கூட நீங்க இவங்க வறுமையை பயன்படுத்துறீங்களே, அது ரெண்டாவது தப்பு. நீங்க நேர்ல வராம இந்த மாதிரி ஒருத்தி இந்த ஊருக்கு அனுப்பி வச்சு இந்த ஊர் மக்கள் எல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க பாத்தீங்களா, அது இன்னொரு தப்பு. உங்களுக்கு ஒரு தேவைன்னு வந்ததும் அவங்க பசங்களோட எதிர்காலத்தை கொஞ்சம் கூட நினைக்காம அவங்க சேர்த்து வச்சிருந்த பணம் நகை எல்லாத்தையும் உங்ககிட்ட எடுத்து கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்களோட நினைவிடத்தை இடிச்சிங்கல்ல, அது மிகப்பெரிய தப்பு. அது தப்பு மட்டும் இல்லம்மா, அது மன்னிக்க முடியாத குற்றம். உங்களை எல்லாம் நம்பி தானே நான் இந்த ஊருக்கு அனுப்பி வச்சேன். என்ன பண்ணீங்க? இல்ல மேடம், நாம வாங்கின இடத்துல ஒரு நினைவிடம் இருந்துச்சு, அதை இடிச்சாதான். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா என்கிட்ட அதை முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. ஏன் மறைச்சிங்க? சொல்லுங்க, ஏன் மறைச்சிங்க? பிரீத்தி மேடம் தான் சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. பிரீத்தி, என்ன இதெல்லாம்? நீதான் அந்த நினைவிடத்தை இடிக்க சொன்னியா? இல்ல ஆண்டி, நம்ம காலேஜ்காக வாங்கின இடத்துல அந்த நினைவிடம் இருந்துச்சு. இன்ஜினியர் கொடுத்த பிளான் படி அந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அதனால சொல்லு, அதனால என்ன? நான் முன்னாடியே சொன்னேன், அந்த இடத்த கிளீன் பண்ண டைம் கொடுத்தேன், ஆனா யாருமே கேட்கல ஆண்டி. அதனால நீ என்ன பண்ண? சொல்லு, நீ என்ன பண்ண? ராத்திரியோட ராத்திரியா ஜேசிபியை வச்சு அந்த நினைவிடத்தையே இடிச்சிட்டா. அதை தட்டி கேட்க வந்த ஊர் மக்களை ஆளை வச்சு அடிச்சா.
இதெல்லாம் பண்ண சொன்னது நீங்க தானே எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கா. அவன் சொல்றது உண்மையா? சொல்லு, உன்னதான் கேக்குறேன். அவன் சொல்றது உண்மையா? ஆமா ஆண்டி. ஆண்டி அது வந்து பேசாத. நீ பண்ண காரியத்தை வேற யாராவது பண்ணிருந்தா இந்த இடத்திலேயே கொண்டு புதைச்சிருப்பேன். என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இதுக்காக தான் என்கிட்ட இருந்து பவர் எழுதி வாங்கியா? இல்ல ஆண்டி, வித்யா அவங்க எதிரி. அப்படி இருக்கும்போது அதுக்காக பார்வதியோட நினைவிடத்தை நான் இடிக்க சொல்லுவேனா? இந்த ஊர்க்காரங்களை எல்லாம் ஆளை வச்சு நான் அடிக்க சொன்னனா? அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். அந்த வித்யா என் எதிரியாவே இருக்கட்டும். ஆனா அவளை பழி வாங்க இவ்வளவு கேவலமான ஒரு முடிவை நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு பார்வதி செஞ்ச உதவியும் ஒரு காரணம். அம்மா என்ன பண்ண? பொறை ஏறும்போது அதை நிக்கணும்னா பிறந்த ஊரையும் வளர்ந்த ஊரையும் சொல்லி தலையில தட்டணுமா. என் அம்மா எனக்கு அதை செய்வாங்க, நான் உனக்கு செய்யறேன். இப்ப எப்படி இருமல் நின்றுச்சு பாத்தியா? ஆமால, நல்லாதான் இருக்கு. நாளைக்கு எல்லா பிரச்சனைக்கும் நிரந்தரமா ஒரு முடிவெடுக்க போறேன் சஞ்சய். என்ன பண்ண போற? நானே நேர்ல வந்து கையெழுத்து போட்டு என் அம்மா நினைவிடத்தை வாங்க போறேன். எப்போ நான் இந்த விஷயத்த சொல்லும் போது வேண்டான்னு தடுப்ப, இப்போ அமைதியா இருக்க. இனி நான் உன்னை தடுக்கிறதா இல்ல வித்யா. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். நான் அவன் கூட இருக்கேன். இதுல ஏன் பங்குக்கு நான் ஏன் கையெழுத்த போடுறேன். அதுக்கு நீங்க அத்தனை பேருமே சாட்சி. இதுல வித்யா கையெழுத்து போட வேண்டிய பக்கம் மட்டும் இன்னும் மிச்சம் இருக்கு. அவளும் கையெழுத்து போட்டுட்டா அந்த இடம் அவளுக்கு சொந்தமாயிடும். என்னால ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது. இன்னும் 1/2 மணி நேரம் தான் அவளுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ள அவ வந்து கையெழுத்து போட்டுட்டு இந்த இடத்தை வாங்கிக்கட்டும். அவ வரலனா கடைசி வரைக்கும் அவளோட அம்மா நினைவிடம் இருக்கிற அந்த இடம் என் பேர்ல தான் இருக்கும்.